வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். மதியத்துக்கு மேலே சரியாக கரண்ட் இல்லை. இப்பயே இந்த ரெக்கார்டிங்கே வந்து 3வது தடவை வந்து ட்ரை வந்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த தடவையாவது ரெக்கார்டிங் வந்து கரெக்டாக வந்து வந்துடணும், கரண்ட்டு போகாமல் வந்து இருக்கணும். சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து மார்க்கெட் வந்து பிரித்து வந்து மேய்ஞ்சிருக்கு, பிச்சுக்கிட்டு வந்து போயிருக்கு. அப் ட்ரெண்டும் வந்து ஒரு பிச்சுக்கிட்டு போச்சு, அதே மாதிரி ஒரு டவுன் சைட்லேயும் வந்து பிச்சுக்கிட்டு வந்து வந்துச்சு. ஸோ லாஸ்ட்டு இன்ட்ராடே அனாலிசிஸ் வீடியோவில் நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தோம். நாளை மறுநாளுக்குள்ளே நமக்கு வந்து ஒரு ப்ரீச் வந்து நடந்தாகணும். அப்படி இல்லை அப்படின்னா 7வது நாளாக வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ கரெக்டாக வந்து இன்றைக்கே அந்த ப்ரீச் வந்து நடந்துருந்தது. ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரீச் நடந்து மேலே வந்து க்ளோஸ் ஆகாது, கீழே தான் வந்து க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கெஸ் வந்து எனக்கு வந்து இருந்தது. இருந்தாலும் நான் வந்து வீடியோவில் வந்து சொல்லலை. ஸோ இந்த இடத்துல நாம் வந்து என்ன சொல்லியிருந்தோம், இது இன்சைட் பார் கேண்டில் வந்து இருக்குது. 2 நாளாக வந்து இன்சைட் பாரில் தான் வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. இன்னும் நாளை மறுநாளுக்குள்ளே நமக்கு ஏதாவது ஒரு ப்ரீச் வந்து நடந்தாகணும் அப்படின்னு நாம் வந்து சொல்லியிருந்தோம். ஒரு ப்ரீச் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸும் வந்து ஃபேஸ் பண்ணி கீழே வந்து வந்திருக்கு. இது ஏன் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, ஏற்கனவே இந்த 24,250 இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல் பேக் லெவல். எந்த லெவலுக்கு வந்து புல் பேக் லெவல்னா, இந்த அப் ட்ரெண்டில் இருந்துச்சு இல்லையா, ஒரு 26,300 அந்த ஹைக்கும் இந்த இடத்துல ஒரு லோ இருக்கு இல்லையா 22,200, இந்த 2 லெவலுக்கு இந்த லெவல் வந்து ஒரு புல் பேக் லெவல். ஸோ இதுதான் வந்து ஒரு நியர்லி ஒரு 2 வீக்ஸாக நாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இது வந்து புல் பேக் லெவல். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதை வந்து ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ணுங்கள். புஷ்னலாக வந்து யாரும் இனிஷியேட் வந்து பண்ணிடாதீங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இந்த இடத்துலேருந்து மேலே போகிற மாதிரி வந்து காமிச்சிட்டு மறுபடியும் கீழே வருவாங்க, மறுபடியும் இந்த இடத்துல கீழே இறக்குற மாதிரி இறக்கிட்டு மறுபடியும் வந்து மேலே போவாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல எப்படி சொன்னமோ அதே மாதிரி வந்து மார்க்கெட் ரியாக்ட் வந்து பண்ணியிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன சொன்னமோ அப்படியே வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் வந்து உங்களுக்கு சொல்லலை, நான் வந்து கெஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது மோஸ்ட்லி வந்து நாளை நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சின்ன ஒரு கெஸ் இருந்ததுனால வந்து நான் வந்து பெருசாக சொல்லலை. எனிவேஸ் ஓகே, நடந்திருக்கு, அவ்வளோதான். ஆக்சுவலி நமக்கு வந்து இந்த ப்ரீச் அப்படிங்கிறது நடந்துச்சு. இது வந்து ஒரு நல்ல விஷயம். இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்சைட் பார் கேண்டலோட இந்த வேலிடிட்டி அப்படிங்கிறது வந்து இன்னையோட வந்து முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இனிமேல் இதை பற்றி நம்ம பேசணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா ப்ரைஸ் வந்து இந்த கேண்டலுக்கு உள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா நம்ம இதை பற்றி மறுபடியும் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த லெவலை வந்து ப்ரீச் வந்து பண்ணிட்டாங்க. அப்போ இந்த ஹைக்கு மேலே இன்னொரு ஹை அப்படிங்கிறது வந்து வச்சுட்டாங்க. அதனால் இந்த இன்சைட் பார் கேண்டலை நாம் இப்போதைக்கு வந்து பேச தேவையில்லை. அடுத்த லெவலுக்கு நாம் வந்து மூவ் பண்ணிக்கலாம். நாம் எதிர்பார்த்த மாதிரியே இந்த தடவையும் வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தடவையும் நம்ம வந்து ட்ராப் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃபைனலி இந்த 24,250 கிட்டையும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரிஜெக்ஷனை வந்து பிரிண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. சரி, ஓகே. இப்போது இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டோட ரியாக்ஷன் வந்து எப்படி வந்து இருக்கலாம் அப்படிங்கிறது நாம் வந்து பார்த்தாகணும். ஸோ இது மோஸ்ட்லி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இன்னொரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸை நம்மளை வந்து காமிச்சிருக்கிறாங்க. இது ஏற்கனவே இந்த 24,250 இது வந்து ஒரு முக்கியமான லெவல். அதுக்கப்புறம் இந்த லெவல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,200 இன்னும் ஒரு முக்கியமான லெவலாக இன்ட்ராடேல வந்து ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. இப்போ டோட்டலாக எத்தனை நாள் இந்த இடத்துல ரிஜெக்ட் வந்து நடந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஒரு நாள் ரிஜெக்ஷன், இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன், மறுபடியும் இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அப்போ 24,200லேருந்து 250 வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிஜெக்ஷனாக வந்து இப்போதைக்கு வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு. இந்த ரிஜெக்ஷன் நாளை கண்டினியூ ஆகுது அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்கலாம், ஒரு நெகட்டிவ் டேவாக வந்து இருக்கலாம். அந்த நெகட்டிவ் டே எப்போ வந்து ஆக்டிவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னையோட லோ வந்து கட் பண்ணாங்க அப்படின்னா அது நெகட்டிவ் டேவாக நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணணும். அப்பயும் அந்த இடத்துல வால்யூம் சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறதையும் நாம் வந்து கன்சிடர் வந்து பண்ணணும். ஸோ அப்போ தான் ஒரு ப்ராப்பரான ஒரு நெகட்டிவ் டேவாக நம்மளால் வந்து கன்சிடர் வந்து பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இது என்ன நடக்கலாம், நம்மளை வந்து மறுபடியும் ஒரு ட்ராப் பண்ணுறதுக்கு கீழே இறக்குற மாதிரி இறக்கிட்டு மறுபடியும் வந்து ஒரு யூட்டர்ன் அடிச்சுட்டு வந்து போயிடுவாங்க. ஸோ அப்படி ஒரு சான்சஸ் வந்து மார்க்கெட்டில் நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை நல்லா வந்து பார்த்துக்குங்க. அப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த ரிஜெக்ஷன் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கலாம், நாளை ஒரு நெகட்டிவ் டேவாக இருக்கலாம். அதுக்கு முதல்ல இன்னையோட லோ இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணணும் வித் வால்யூமோட. அப்படி நடந்தால் ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்து போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்ட்ராடேல இதோட எப்படி மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ரியாக்ஷன் மார்க்கெட்டில் நம்ம வந்து கொடுத்தாகணும்.
சரி, ஓகே. அப்படி மறுபடியும் வந்து இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் போகுது அப்படின்னா எந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கத்தாகணும். ஸோ அப்படி போகும்போது இந்த ஹை இருக்கு இல்லையா, இந்த ஹை, இந்த லோ, இந்த ஹைக்கு நாம் வந்து முதல்ல அந்த லெவலை நாம் வந்து பார்த்தாகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு லோ வந்து இருக்குது. ரீசெண்ட் லோ அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது 23,800. ரீசெண்ட் ஹை வந்து இன்னையோட ஹை. ஸோ அப்போ இந்த இடத்துல எந்த அளவுக்கு இது இருக்குது, நியர்லி ஒரு 24,330 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. டோட்டல் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 520 பாயிண்ட் வந்து இருக்குது. 520 அப்படிங்கிறது ஒரு 500 பாயிண்ட்டோடு நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். அப்போ 250 பாயிண்ட். அப்போ மினிமம் நமக்கு வந்து ஒரு 250 பாயிண்ட் வந்து கீழே வந்து இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கணக்கில் வச்சுக்கணும். அப்போ எந்த இடத்துலேருந்து 250 பாயிண்ட்டு, இன்னையோட ஹையிலேருந்து 250 பாயிண்ட்டு. அப்போ இந்த இடத்துலேருந்து கன்சிடர் வந்து பண்ணுங்கள். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கே வந்து வந்துருச்சு. ஸோ ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 500 பாயிண்ட் மூவ் வந்து கிடச்சிருக்கு. அது கீழே இறங்குச்சு அப்படின்னா இந்த லெவலுக்கு வந்து கீழே இறங்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா 250 பாயிண்ட் இன்றைக்கே வந்து கீழே இறங்குருச்சு. அப்போ நாளைக்கு ட்ராப் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து மனசில் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட லைவ் மார்க்கெட்டில் உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து பில்ட் வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சு நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் சார்ட்டு. இந்த 1 ஹவர் சார்ட்டில் நாம் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு பியரிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு பிரேக் டவுனும் கூட நமக்கு வந்து நடந்திருக்கு. மேபி நமக்கு வந்து நாளை ஒரு நெகட்டிவான ஒரு டேவாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த 1 ஹவர் சார்ட்டை வச்சு. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் அகெயின் ஒரு கேப் அப் ஆகி இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளாக் பேட்டர்னுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன நடந்திருக்கு, ரெண்டாவது 1 ஹவர் கேண்டில் என்ன நடந்திருக்கு, கிட்டத்தட்ட நமக்கு இந்த ஃப்ளாக் பேட்டர்னோட ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைக்கும் வந்து இது போயிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் பெருசாக எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 12:30 வரைக்குமே எங்கேயும் மார்க்கெட் மூவ் ஆகலை. அந்த இடத்துலேருந்து மறுபடியும் ஒரு டவுன் ட்ரெண்ட் மறுபடியும் எங்கே வந்திருக்கு, இந்த ஃப்ளாக் பேட்டர்னோட சப்போர்ட் ட்ரெண்ட் லைன்கிட்ட வந்து டச் பண்ணி அந்த இடத்துல வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், எதுக்காக நம்ம வந்து ஒரு மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து செய்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த பேட்டர்ன் வேலிடேட் ஆகலை அப்படின்னாலும் மறுபடியும் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, உள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்து எது வரைக்கும் மேலே போயிருக்கு, இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் மேலே போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்திருக்கு. கீழே வந்து எது வரைக்கும் நின்றுருக்கு, இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து நின்றுருக்கு. இந்த விஷயத்தை நாம் நேற்று வந்து பார்க்கல அப்படின்னா என்ன நடந்திருக்கும், இந்த இடத்துல நம்ம வந்து நெகட்டிவ் வந்து ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ணி வச்சுருந்தோம். ப்ரைஸ் வந்து மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ மார்க்கெட் மேலே போகுதா கீழே வருது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து ட்ரேட் எடுக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு நம்ம வந்து போகணும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு பை சைடு வந்து போவோம். பை லக்கில் நாம் இந்த இடத்துல அதாவது ஒரு 10:30 to ஒரு 9:30 to ஒரு 10:30 லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனுக்குள்ளே நீங்கள் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா பை ஃப்ளூக்கில் ஒரு சேஃபான என்ட்ரி உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். அப்படி இல்லாமல் இந்த ஒரு 10:30க்கு மேலே நீங்கள் வந்து ஒரு கால் ஆப்ஷன் சைடு வந்து என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மாட்டியிருப்பீங்க. அது இந்த பேட்டர்னை வச்சு உங்களால் வந்து கெஸ் பண்ணியிருக்க முடியும். ஸோ அப்போ நீங்கள் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்துட்டான், அப்போது இதை மறுபடியும் உடச்சா மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து போகணும். அப்படி இல்லை அப்படின்னா போகக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு வந்து வந்துடும். கரெக்டாக இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணிச்சா மறுபடியும் வந்து கீழே வந்துருச்சு. மறுபடியும் எங்கே வந்திருக்கு, இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நாம் நினச்ச மாதிரி வந்து மார்க்கெட் மூவ் ஆகலை அப்படின்னாலும் அந்த அனாலிசிஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்ணிகிட்ருக்கு பாருங்கள். அதுக்காக தான் நம்ம வந்து டெய்லி நம்ம வீடியோஸில் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ண சொல்கிறோம். ப்ரைஸ் வந்து ஸ்டில் இந்த பீரிஷ் ஃப்ளாக் பேட்டர்னுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் இது வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் சைடு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முதல்ல இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அதை வந்து பிரேக் டவுன் கொடுத்துட்டு வந்து கீழே வரணும். அப்படி வரும்போது வால்யூமும் சப்போர்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து நடந்தால் தான் மார்க்கெட் நெகட்டிவ். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து சேஞ்ச் வந்து பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட் சார்ட். ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டில் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், டாப் 2 சினாரியோஸ் வந்து என்ன சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு சினாரியோ என்ன அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட். ஸோ ப்ரைஸ் வந்து இதுக்குள்ளே வந்து சுற்றும். ரெண்டாவது டாப் ஒரு சினாரியோ என்ன அப்படின்னா ப்ரைஸ் டவுன் சைடு போயிட்டு வந்து மார்க்கெட் வந்து கீழே வரணும். ஏன்னா நமக்கு வந்து ரெண்டுமே ஒரு
டெய்லி டைம் ஃப்ரேம்லையும் சரி, நமக்கு வந்து ஒரு 1 ஹவர் சார்ட்லையும் சரி ஒரு நெகட்டிவாக வந்து இருந்தது. ஸோ அதன் காரணமாக நம்ம வந்து இந்த 2 டாப் சினாரியோ நம்ம வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணி வச்சுருந்தோம். 3வது சினாரியோ நம்ம வந்து சொன்னோம். எதுக்காக? இந்த இடத்துல ரேர் கேஸ் பை சான்ஸ் நாம் நினைக்காத மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட்டாக ஒரு மூமெண்ட் வந்து கிடச்சிது அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறதையும் நாம் வந்து சொல்லியிருந்தோம். அப்போது இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 24,300 வரைக்கும் மினிமம் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படிங்கிறதையும் நேற்று வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 24,300 வந்து நியர்லி ஒரு 10:30 வரைக்குமே வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரேஞ்ச் பவுண்டு. அந்த ரேஞ்ச் பவுண்டுக்கு அப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி வந்து மேலே வந்து காமிக்குது. இருந்தாலும் நமக்கு என்ன நடந்திருக்கு? ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் ஆகாமல் மறுபடியும் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ இதுக்கு ரீசன் என்ன? சிம்பிள், வால்யூம் தான். ஸோ வால்யூம் வந்து எப்படி பார்க்குறது? ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா investing.com இந்த வெப்சைட்டில் நான் வந்து பார்த்துட்ருக்கேன். இதில் வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து போங்க. அதில் வந்து வால்யூம் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டரை வந்து ஆட் பண்ணுங்கள். இது வந்து சிம்பிளாக அவங்க கொடுக்குற வால்யூம், அவ்வளோதான். அவங்களோட இண்டிகேட்டர் தான். இதில் நான் வந்து எது விதமான செட்டிங்ஸை நான் வந்து எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணுறது வந்து கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட் சார்ட்டில் நம்ம வந்து வால்யூம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனலில் என்ன பண்ணியிருந்தோம்? 24,300க்கு மேலே நமக்கு வந்து பிரேக் அவுட் வந்து கிடச்சி மேலே போகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? ஹை வந்து இந்த இடம் இருக்குது. ஸோ பிரேக் அவுட் கொடுத்த கேண்டில் வந்து இது வந்து ப்ரீச் தான் வந்து நடந்திருக்கு. இது வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து கிடையாது. 12 மணிக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது நமக்கு வந்து நடந்திருக்கா? இது வந்து பிரேக் அவுட் வந்து கிடையாது. அதுவும் இல்லாமல் ரிஜெக்ஷன் தான் வந்து நடந்திருக்கு. அப்போது இதை நாம் வந்து ஒரு பிரேக் அவுட் மாதிரியும் வந்து கன்சிடர் வந்து பண்ண முடியாது, ப்ரீச்சும் வந்து கன்சிடர் வந்து பண்ண முடியாது. இது வந்து ஒரு நெகட்டிவாக தான் வந்து போக போகுது அப்படிங்கிற ஒரு கெஸ் ஒர்க் நம்ம வந்து பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் தான், புல்லிஷ் கேண்டில் தான். இருந்தாலும் வால்யூம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12-15 கேண்டில் வால்யூம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள். அதுக்கு அடுத்த கேண்டில் அதுவும் ஒரு புல்லிஷ் கேண்டில் தான். இருந்தாலும் வால்யூம் அதுவும் வந்து கம்மியாக தான் வந்து இருக்குது. அப்போது நீங்கள் 5 மினிட்ஸில் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து கரெக்டாக வந்து இருக்காது. ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து வால்யூம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ டபுள் கன்ஃபர்மேஷன் நம்ம வந்து எடுக்கிறோம். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம வந்து 5 மினிட்ஸில் தான் வந்து எடுப்போம். இப்போ நான் வந்து 5 மினிட்ஸ்க்கு வந்து மாற்றுறேன். ஸோ இந்த 5 மினிட்ஸ் மாற்றும் போது இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு வந்து வால்யூம் சுத்தமாகவே வந்து இல்லை. ஸோ இந்த இடத்துல வால்யூம் நமக்கு வந்து சுத்தமாக இல்லை. அப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 50 மினிட்ஸ்க்கு நம்ம சார்ட்டை வந்து கொண்டு போகணும். 50 மினிட்ஸ் நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் கிளாரிட்டி வந்து கிடச்சிடும். இந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து வால்யூமோட கிளாரிட்டி வந்து இல்லை. அப்போது கன்ஃபார்மாக மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு கொஞ்சம் டவுட்டு அப்படிங்கிறத நம்ம ஒரு முடிவுக்கு வந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 12:30 வரைக்குமே வந்து கொஞ்சம் மார்க்கெட் மேலே போகிற மாதிரி வந்து போயிட்டு மறுபடியும் ப்ரைஸ் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஆக்சுவலாக வந்து 11:30க்கே நான் வந்து என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் வரணும் அப்படிங்கிறது என்னோடய கெஸ் ஒர்க்காக வந்து இருந்தது. அதனால தான் நம்ம காலையில் நான் 11:30க்கு வரேன் அப்படின்ட்டு நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நான் வந்து போட்டிருந்தேன். ஆனால் ஒரு மணி நேரம் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி வந்து போயிட்டு அங்கே இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து செல்லு வந்து அடிச்சு விட்டுருக்குறாங்க. ஸோ அதுக்கு சிக்னல் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 12 PM 50 மினிட் சார்ட்டில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போயிட்டு அங்கேருந்து வந்து கீழே வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இது அப்படியே வந்து கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கலாம்? ப்ரைஸ் அகெயின் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே வந்துட்டு மறுபடியும் இப்படி வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு சினாரியோ. பை சான்ஸ் நமக்கு வந்து 1 ஹவர் சார்ட்டில் நமக்கு என்ன நடந்திருக்கு? ஒரு பேரிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அப்போது அது இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல இப்போ ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி வந்து போகுது இல்லையா? அப்போ இது இந்த இடத்துல நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் டவுன் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ளாக் பேட்டர்ன் ஆக்டிவேட் ஆகிரும். அப்போ இதிலேருந்து இப்படி கீழே வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரிஜெக்ஷன் பின்பட்டு வந்து இப்படி வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 2 விதமான சினாரியோ இந்த இடத்துல நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நாளைக்கு மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்ட், அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் லைன் போயிட்டுருக்கு இல்லையா, அதை நல்லா வால்யூமோட உடச்சாங்க அப்படின்னா டவுன் சைடு வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 5 மினிட் சார்ட்டு. ஸோ இந்த 5 மினிட் சார்ட்டு தான் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து போட்டிருந்தோம். ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து கேட்குறீங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. விருப்பப்படுறவங்க வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க.
ஸோ நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல நியர்லி ஒரு 11 சம்திங் நாம் வந்து சொன்னோம். அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 24,300 அந்த இடம் நமக்கு வந்து ஒரு பிரேக் கொடுத்துட்டு வந்து மேலே போகணும், வால்யூம் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பெருசாக வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்து போகலை. அவங்க விட்டது என்ன நடந்திருக்கு, ப்ரைஸ் வந்து கீழே தான் வந்து இறங்கியிருக்கு. 1.35 அந்த லெவலில் பார்த்திங்க அப்படின்னா டவுன் சைடு வந்து நல்லா கிராக் வந்து விழுந்து நல்ல ஒரு டவுன் சைடு மூவ் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் நான் வந்து ஒரு 11:30க்கே நான் வந்து எதிர்பார்த்தேன் மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் வந்து போகணும் அப்படின்ட்டு. ஆனால் என்ன நடந்திருக்கு, ஒரு ட்ராப் நடந்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ ஆனால் அந்த 11:30க்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஒரு டவுன் சைடு போகிறதுக்கு உண்டான அந்த லிங்க் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஆனால் சின்னதாக என்ன பண்ணுறது, ஒரு ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்து கீழே வந்து இறக்கி விட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த 11ன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த 24,300 அது முடியல அப்படின்னா மறுபடியும் ஒரு 24,150 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இந்த லெவல்ஸ் வந்து ஷேர் வந்து பண்ணியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு 24,140 சம்திங் 150 சம்திங் வந்து வந்திருந்தது. ஸோ அடுத்ததும் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50யோட 5 மினிட் சார்ட் தான். ஸோ இந்த 5 மினிட் சார்ட்டில் நம்ம வந்து 2 விஷயம் சொல்லியிருந்தோம். ஒன்று, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து நடந்திருக்கு, இது வந்து பிரேக் டவுன் ஆகணும். அப்படி ஆச்சு அப்படின்னா நாளைக்கு 5 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் டே, அல்லது இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாகவும் இது வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து 50 மினிட்ஸ்லேயும் வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து போயிட்டுருக்கு. அதனால் இந்த இடத்துலையும் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்டும் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற 2 சினாரியும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதில் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படிங்கிற ஒரு சினாரியோ நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல எப்போ இந்த இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த லெவலை வந்து உடச்சிட்டு வந்து கீழே வரணும். அப்படி வந்தால் தானே இது வந்து கம்ப்ளீட் ஆகும். ஆனால் இந்த இடத்துல இந்த பேட்டர்ன் என்னமோ கம்ப்ளீட் ஆகிருக்கு, ஆனால் நமக்கு வந்து பிரேக் டவுன் அப்படிங்கிறது வந்து ஆகலை. ஸோ அப்போ இது வந்து ஒரு இன்வாலிடிட்டி வந்து ஆயிருக்கு. ஸோ கெஸ் பண்ணது என்னமோ கரெக்டு தான், ஆனால் என்ன இடத்துல என்ன நடக்கலை, இந்த இடத்துல பிரேக் டவுன் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து நடக்கலை. ஸோ அதனால் வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படிங்கிறது இன்வாலிடேட் ஆகுது. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னாகவும் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த மூவ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 24,050 கிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ 50 கிட்டேருந்து ஒரு 24,320 வரைக்குமே வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ ஓவராலாக நேற்று வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், 24,100 ரெசிஸ்டன்ஸு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓப்பன் ஆனதே எக்ஸாக்ட்லி அந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ ஒரு 2-3 கேண்டில் இந்த இடத்துலேயே வந்து சுற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 920 மார்க்கெட் வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 10:30 வந்து மார்க்கெட் நின்றுச்சு. அதுக்கப்புறம் பெருசாக வந்து மார்க்கெட் எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை. கரெக்டாக இந்த இடத்துல ஒரு 12 மணிக்கு மேலே சின்னதாக ஒரு மூவ் வந்து கொடுத்தாங்க. ஆனால் வால்யூம் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. ஆஸ் யூஸ்வல் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகுது, வால்யூம் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா இது வந்து அதிகப்படியான மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். கரெக்டாக வந்து என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல கொஞ்சம் மேலே போகிற மாதிரி வந்து போக்கு காமிச்சிட்டு ஒரு ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மார்க்கெட் கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம வந்து சொல்லணும், அது என்ன அப்படின்னா ஓப்பனிங் ஹை அண்ட் லோ. இன்னையோட ஓப்பனிங் லோ வந்து எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஓப்பனிங் ஹை வந்து எந்த இடத்துல இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ நிறைய விஷயத்தில் நாம் வந்து சொல்லியிருப்போம், அதாவது மோஸ்ட்லி நாம் வந்து ஒரு 10 மணி வரைக்கும் ஓப்பனிங் ஹையை நாம் வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ரேர் கேஸில் ஒரு 10:15 ஒரு 10:30 மணி வரைக்கும் அந்த ஹையை நாம் வந்து கன்சிடர் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, 10:25க்கு ஒரு ஹை வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த ஹையை இந்த இடம் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்குறாங்க. வால்யூம் சப்போர்ட் பண்ணியிருக்கா, சப்போர்ட் வந்து பண்ணலை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கலாம், ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டு நெகட்டிவாக வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற கன்க்ளூஷன் நமக்கு வந்து வந்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்ட் போயிருக்கு, வால்யூம் சப்போர்ட் பண்ணலை, ஓரளவுக்கு ரேஞ்ச் பவுண்ட், அதுக்கப்புறம் ஒரு நெகட்டிவாக வந்து போயிடுச்சு. ஸோ எல்லா நாளும் இப்படி வந்து நெகட்டிவாகவே வந்து போகணும் அப்படி அவசியம் வந்து கிடையாது. ஒரு வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ரேஞ்ச் பவுண்டாக வந்து போயிடும். செகண்ட் ப்ரியாரிட்டி அந்த ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த இடமும் வந்து பர்ஃபெக்டாக இன்றைக்கி வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகிருக்கு. சரி, ஓகே. நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,300 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 24,100 வந்து இருக்கலாம். 24,100 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,000 23
900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 24,300 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 24,450 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளை ஒரு நாள் தான் மார்க்கெட்டு. வெள்ளிக்கிழமை மே 1 தொழிலாளர் தினம், மார்க்கெட்டில் வந்து லீவு. ஸோ அதனால் வந்து யாரும் வந்து ட்ரேடு வந்து ஹோல்டு வந்து பண்ணாதீங்க. 3 நாள் கேப் இருக்குது. ஸோ 3 நாளுக்குள்ளே என்ன விஷயம் வந்து நடக்கலாம், கேப் டவுன் ஆகலாம், கேப் அப் ஆகலாம், அல்லது வந்து ஒரு ஃப்ளாட்டான ஓப்பனிங் கூட வந்து இருக்கலாம். அந்த 3 நாளுக்குள்ளே நம்மளால் வந்து எதுவுமே வந்து கெஸ் பண்ண முடியாது. ஸோ மார்னிங்கை மார்க்கெட்டை வந்து டிசைட் பண்ணுற அளவுக்கு நாம் வந்து பெரிய அளவில் வந்து கிடையாது. மார்க்கெட் மூவ் ஆச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரேடை இனிஷியேட் பண்ணுற அளவுக்கு தான் நமக்கு வந்து ஒரு அதிகாரம் நமக்கு வந்து இருக்குது. அதனால் வந்து புரிஞ்சுக்கிங்க. யாரும் வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகுது, டவுன் ட்ரெண்ட் போகுது அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் வந்து ஹோல்டு வந்து பண்ணாதீங்க. 3 நாள் லீவ் இருக்குது, பார்த்துக்குங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், இந்த 55,600 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஓப்பன் ஆனதே வந்து அந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆச்சு. மறுபடியும் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லாஸ்ட் இல்லை நேத்தோட க்ளோசிங்கிட்ட ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து நடத்துனது. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10:30 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட். அதுக்கப்புறம் ஒரு ரேஞ்ச் பவுண்ட். அகைன் இந்த இடத்துல சின்னதாக ஒரு மூவ்மெண்ட் வந்து கிடச்சிது. கிடச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில். எக்ஸாக்ட்லி எங்கே கிடச்சிருக்கு, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில். அங்கேருந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட். அப் ட்ரெண்டும் நல்லா ஒரு பிச்சுக்கிட்டு போச்சு, அதே மாதிரி டவுன் ட்ரெண்டும் நல்லா வந்து பிச்சுக்கிட்டு வந்து போயிருக்கு. ஸோ நல்ல ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஓகே, யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 55,600 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 55,200 இருக்கலாம். 55,200 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 55,000, 54,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 55,600 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 55,900, 56,000 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸில் நம்ம வந்து 77,200 ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். எக்ஸாக்ட்லி அந்த இடத்துல வந்து ஓப்பனே வந்து ஆயிருந்தது. அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஒரு 77,800 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் வந்து ஹோல்ட் ஆகாமல் மறுபடியும் வந்து கீழே வந்து வந்துருச்சு. எக்ஸாக்ட்லி நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம், ஒரு 77,600 அந்த லெவல் வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம்னு சொல்லியிருந்தோம். ப்ரைஸ் வந்து அந்த இடத்துல வந்து க்ளோசிங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 77,800 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 77,200 இருக்கலாம். 77,200 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 77,800 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப் ட்ரெண்ட் 77,800 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 78,200, 78,300 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ணலை. ஒரு கேப் அப் தான். 14,050 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல வந்து ஓப்பனிங் இருந்தது. ஒரு 50 பாயிண்ட்ஸ் மூவ் வந்து கிடச்சிருந்தது. இருந்தாலும் அந்த ஓப்பனிங் ஹை வந்துருந்துச்சு இல்லையா, அதை வந்து கட் பண்ணிட்டு வந்து மேலே வந்து போக முடியல. அந்த இடத்துல இருந்து ட்ரை பண்ணுறாங்க, ரிஜெக்ட் பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 11:30, 11:25 அந்த இடத்துல இருந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, நெகட்டிவாக வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 13,900 வரைக்கும் வந்து கீழே இறங்கிருச்சு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 13,950 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 13,850 இருக்கலாம். 13,850 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 13,750, 700 வரைக்கும் வந்து கீழே இறங்கும். 13,950 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 14,50, 14,100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.